ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பேச போகிறது செய்யும் தொழிலே தெய்வம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய படித்த பட்டதாரிகள் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு சில ஆளுங்க நான் படிச்சிருக்கேன், இந்த வேலையெல்லாம் நான் செய்ய முடியாது, விவசாயம் அது நான் செய்ய முடியாது, அதே போல் ஒரு மாடு வச்சுருக்கோம், அதில் உற்பத்தி பண்ணுற பால் குடிக்கிறோம், அதுக்கு சாணி அள்ளணுன்னா அந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்லுவோம். நம்மளுக்குமே நானுமே சொன்னது உண்டு. ஆனால் வந்து பாருங்கள், அது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்க அப்படியெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் தொழில் செஞ்சு கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு நெல்லோ அரிசியோ அது இது பண்ணும்போது அதை தான் நம்ம சாப்பிட்டு உயிர் வாழ்கிறோம். அதை வந்து நம்ம ஏன் பிடிச்சி செய்யக்கூடாது? எந்த தொழிலாக இருந்தால் என்ன? இன்றைக்கி படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இப்போது படிக்காதவன் அப்படின்னும்போது ஒரு 10 நடை நம்ம எடுக்கிறோமா, 10 நடையும் போயிட்டு 10 நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிப்பான். அதே வந்து படித்தவனும்போது அது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாம் அப்படிங்கிறத யோசிப்பான். அவ்வளோதான். மற்றபடி படித்தவங்க படிக்காதவங்க இது பிடிச்சி பிடிக்காம அப்படிலாம் செய்யக்கூடாது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம ரசித்து செய்யும்போது அதுக்கான ஒரு சுகமே தனி. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.